சிஎஸ்கே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கே டீமுக்குள்ள சஞ்சு சாம்சன் வராரு. இதனால சிஎஸ்கே டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? அடுத்த கேப்டன் யாரா இருக்கும்? சிஎஸ்கே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணதுக்கு பதிலாக வேற யாரை கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்றத நேரடியாக அவங்ககிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை ட்ரேட் பண்ணியிருக்காங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அவர் ரிட்டையர் ஆகிடுவார். அதுவும் இல்லாமல் இப்போ அவர் பேட்டிங் இருக்கட்டும், அவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறதில்லை. அவர் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறது பவுலிங்கில் மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தோனிக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்றது யாருமே இல்லை. ஆக்சுவலாக மீதி டீமில் எல்லாருமே எடுத்துட்டாங்க. கேஎல் ராகுலாக இருக்கட்டும், பேண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரையுமே எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ சஞ்சு சாம்சன் நெக்ஸ்ட் டைம் தோனி இல்லைன்னா அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் பார்த்துக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எடுத்துருக்காங்க. ஜடேஜா இல்லாமல் வேறு யாருன்னா கொடுத்துருக்கலாம் அப்படின்னா பத்திரானாவை கொடுத்துருக்கலாம். பத்திரானாவையும் சாம் கரனையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஒரு 1 வீக் முன்னாடி இந்த ஒரு நியூஸ் வரும். நாங்கள் ரூமர்ஸ்னு நினச்சது இருந்தோம். கிரிக் பஸ்ஸில் இருந்து தான் அந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா ரூமர்ஸாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து எதுவுமே அஃபீஷியலாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, இந்த மாதிரி ட்ரேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அது வரைக்கும் ரூமர்ஸ்னு நினச்சிருந்தோம். பிஃபோர் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஓகே கன்ஃபார்ம் ஆக போகுது போலன்னு சொல்லி இருந்தோம். இன்றைக்கி மார்னிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரேட் முடிஞ்சு ஜடேஜாவையும் சாம்சனையும் இவர் ஷாம் கரனையும் 2 பேர்த்தையும் இங்கேருந்து அனுப்பிட்டு இவர் சாம்சனாக வாங்கியிருக்காங்க. சென்னை டீம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் இருந்திருக்காரு சென்னைக்கு. அது தப்பு தான் என்ன கேட்டால். அப்போ சஞ்சு சாம்சனை வாங்கினது, சஞ்சு சாம்சன் நல்ல பிளேயரு, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கு ஜடேஜாவை கொடுத்தது ஏற்றுக்கூடியதாக இல்லை. இப்போ அவருக்கு ஏஜ் ஆகுது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்களே. விளையாடி தானே இருக்காரு, ஃபார்மில் தானே இருக்காரு. அப்படி பார்த்தா தோனி விளையாடுறதுக்கு என்ன சொல்லலாம்? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு வேல்யூபிள் பிளேயரு, நல்ல ஆல்ரவுண்டரு, டீமுக்கு தேவைப்படுற நேரத்தில் நிறைய விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்டிங்கும் நல்லா விளையாடிருக்காரு. எக்கலாமி நல்லாவே இருக்குது அவருக்கு. இப்படிப்பட்ட பிளேயர் ரிலீஸ் பண்ணது வருத்தம். தப்பு தான் பண்ணக்கூடாது. வேறு ஏன்னாச்சும் சிவம் டுபே அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. ஜடேஜா விட்டு தப்பு தான். அது ரொம்ப எல்லாருக்கும் மனசு ஃபீலிங்காக தான் ஜடேஜா விட்டு. வேறு யாராச்சும் விட்டுருக்கு. சஞ்சு சாம்சன் எடுத்தது தானே ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிக்கூடாது. அதுக்கு பதிலாக சிவம் துபே அந்த மாதிரி யாரை பண்ணியிருக்கலாம். கரெக்ட் மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா ஃப்யூச்சர் வேணால் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம சாம்சனை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணி நிறையா மேட்ச்சு பிளே ஆஃப்லாம் கூட்டு வந்திருக்காரு, வந்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஜடேஜாவுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க சிஎஸ்கே சைட்லேருந்து, கேப்டன்ஷிப் பண்ணாங்க. ஆனால் அவர் சான்ஸு சரியாக யூஸ் பண்ணல, திரும்பி டோனிட்டே கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஒரு ட்ரேட் பண்ணி ஃப்யூச்சருக்கு வேணால் யூஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் பெரிய லாஸ் தான், பிக் லாஸ் தான் அது. ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய சீசன் நிறைய விளையாட்டுருக்காரு சென்னைக்காக. ஒரு சீசன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபைனலில். அது ஒரு பெரிய லாஸ் தான். இப்போ ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டாங்களே, அந்த பிளேயருக்கு பதிலாக சிஎஸ்கே டீமில் வேற எந்த பிளேயரை ட்ரேட் டூபேவை கொடுத்துருலாங்க்கா. டூபே கொடுத்தா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கில் சரியான ஸ்பின்னரு, ஹோம் கிரவுண்ட் வேறு அவருக்கு. அவர் ரெக்கார்டு யாரும் இன்னும் எதுவுமே பண்ணல. சிஎஸ்கேவோட பெஸ்ட் இதுவாக இருந்தார். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லாஸ் தான், பெரிய லாஸ். ஏன்னா தோனி இந்த இயர் போகிறாரு போல செகண்டரி, சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஓகே. பட் ஆனால் வேறு யாராவது ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜடேஜா ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குற பர்சன். ஸோ ஒரு ஃபைனலே அவரால் அடிச்சிருக்கும், கையிலேருந்து போன ஃபைனலில் அவரால் அடிச்சிருக்கும். ஸோ அவரை ட்ரேட் பண்ணுறது தப்பு தான். தீபக் சார் லாஸ்ட் இயர் விட்டோம், அதுவே பெரிய மிஸ்டேக்கு. பட் அது குறை சொல்ல முடியாது, ஃபண்டு அது வேறு விஷயம். பட் இது சாம்சன் கண்டிப்பாக உள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ருத்ராஜ் ஒரு சில ரஞ்சி டிராஃபிஸ் ஒரு சில மேட்ச்சில் அவர் கீப்பிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரே கூட ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் ஆஃப் ட்ரேடு. ஜடேஜா விட்டது வேஸ்ட் ஆஃப் ட்ரேடு. நான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஆஃப்டர் ரெய்னா நல்ல ஆல்ரவுண்டர் ஜடேஜா. இப்போ அடுத்த கேப்டன்சியாக யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்? சஞ்சு சாம்சன் தயாரிப்பாருன்னு தோணுது. ஏன்னா இந்த வாட்டி அவங்க ஓனர்ஷிப்லேருந்து சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க லாங் டேர்மில் சஞ்சு சாம்சனை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ சஞ்சு சாம்சனை கேப்டனாக போடுவாங்க. ஏன்னா ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன்சி மெட்டீரியலாக தெரில. ஓப்பனிங் அந்த மாதிரினா ஓகே, அவர் கேப்டன்சி மெட்டீரியலாக தெரில. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ்க்கு கேப்டன்சி இந்த மாதிரி பெரிய லெகசியில் புதுசு. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பட் சாம்சனுக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய கேப்டன்சி பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ தோனியை ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி கேப்டன்சி வராது. பட் ஓகே, கேப்டன்சி கேப்பபிலிட்டி இருக்குது, கீப்பிங் கேப்பபிலிட்டி இருக்குது, பேட்டிங்கும் எல்லாமே இருக்குது. பட் அந்த ஆல்ரவுண்டர்ன்ற கேப்பபிலிட்டி எல்லாருக்கும் வராதுல்ல. ஸோ அந்த பவுலிங் தான் ஒரு பெரிய மேட்சோட டர்னிங் பவுலிங் தான். ஸோ அதை பிளாக் பண்ணி ஒருத்தரை வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ பவுலிங் கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுவோம். எவ்வளோ பெரிய ஸ்பின்னரோ ஃபேஸரோ
யார் வந்தாலும் சரி இவரோட ஐடியாலஜி யாருக்கும் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆக்கர், அவருக்கு ஐடியாலஜி தெரியாது, டேரெக்டாக காலில் அடிக்கிற பர்சன். பவராக இருக்குன்றது செகண்டரி, ஐடியா பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ அது ஜடேஜாக்கு நிறைய இருக்குது. ஸோ அது யாராலையும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு லக் டு ராஜஸ்தானுக்கு நல்ல லக் அடிச்சிருக்கு, நமக்கு அன்லக்கின்னு தான் சொல்கிறேன். வேறு யாருமே ஆக முடியாது. தோனிக்கு அப்புறமா சின்ன தலைன்னா நம்ம ரெய்னாவை சொல்லுவோம், அதுக்கப்புறமா ஜடேஜா தான், அவரால் மட்டும்தான் முடியும். சாம்சங் தான் கொடுப்பாங்க, வேறு யாரில் யாருமே இல்லை. அதனால தான் அது எடுத்துருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவங்க எடுத்துக்கிறாங்கல்ல ஜடேஜா விட்டு சஞ்சு சாம்சங், அதனால இது மோஸ்ட்லி சஞ்சு சாம்சன் தான் கொடுப்பாங்க. அதுக்காக தான் ரேட் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்துருக்காங்கன்னா அதுக்காக தான் எடுத்துருப்பாங்க. இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தான் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா சஞ்சு சாம்சன் தான் இப்போ எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் அவர் தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தோனி தான் வரணும். ஏன்னா தோனி தான் லாஸ்ட் இயர் கன்ஃபார்ம். ஏன்னா தோனி அடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் கப்பா. அவ்வளோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மாற்றிட்டே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே ஒன்று தான் இருப்பாங்க. ஆனால் ருத்ராஜ் தான் வைக்கணும். கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் தான் ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணார். ஸோ நல்லாவே லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தாலுமே நல்லா காமாக, தோனி மாதிரியே நல்லா காமாகவும் எல்லா டிசிஷன்ஸும் எடுத்து டீமை நல்லாவே லீட் பண்ணியிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸை. ஸோ அதே மாதிரி இங்கே சிஎஸ்கேவுக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் நல்லாவே பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. தோனி பண்ணார், அப்புறம் ஜடேஜாவுக்கு கொடுத்து பார்த்தாங்க, கேப்டன்சி கொடுத்து பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. தென் வந்துட்டு ருத்ராஜுக்கு திருப்பியும் அதே கேப்டன்சி போணுச்சு, ஓகேவாக இருந்துச்சு. இப்போது சாம்சங் வந்ததுக்கப்புறம் நல்லாவே பண்ணுவாருன்ற மாதிரி இருக்குது. அவர் கேப்டன்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ கேப்டனுக்காக ஒரு ஆளை எடுக்கிறாங்கன்றது வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அது 2 பிளேயரை யூனியன் கொடுத்துருக்காங்க. 2 பிளேயர்ஸை கொடுத்துட்டு எடுக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தபுல்லான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நல்ல பிளேயர் தான் சஞ்சு சாம்சன், அதில் எனக்கு எதுவும் இது இல்லை. வேற யாரை ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வேறு ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளது எல்லாமே இருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பத்திரனா நல்ல பவுலர், யாக்கர் பவுலர் நல்ல பவுலர். பட் ஆனால் லாஸ்ட் 2 சீசன்ஸில் அவர் பால் நல்லாவே யூஸ் பண்ணுறாரு, எல்லா மேட்ச்லேயும் விளையாடுறாரு. பட் ஏதாவது 2 மேட்ச் தான் ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரை கொடுத்துருக்கலாம். பட் அதை தவிர்த்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ட்ரேட் பண்ணுற மாதிரியும். லாஸ்ட் இயர் நிறைய லூஸ் பேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க யாராவது கூட ட்ரேட் பண்ணியிருக்கலாம், இவரை சஸ்டெயின் பண்ணிவிட்டு யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம். ஸோ யாரை ட்ரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டிசிஷன் வந்திருக்காது. அதே மாதிரி இப்போ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்குள்ளே வந்திருக்காரு, அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கு? அந்த டிசிஷன் கரெக்டு. பட் ஜடேஜாவை விட்டுட்டு சாம்சன் எடுத்தது தப்பு தான். போய் தேவையில்லாத விடுறாங்க, அவள் தான். சிஎஸ்கேலாம் அப்படியே போக வேண்டியது தான். எவ்வளோ வருஷமாக எல்லாரும் லாயலாக தான் இருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2023 கப்பே அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு. அவரை போயிட்டு எப்படி விட முடியும்? தப்பு தானே அது. அவருக்கு பதிலாக வேற யாரை ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம்? அவர் பதிலாக வேறு யாரும் கிட்ட கூட சேர்க்க முடியாது. எந்த பேட்டிங் பொசிஷன் ஆட வைப்பாங்க தெரியல, ஓப்பனிங் ஆட வைப்பாங்களா இல்லை 1 டவுன் ஆட வைப்பாங்களா தெரியல. ஏன்னா இன்னொரு பேட்ஸ்மேன் சோல்ட் அவுட்லேருந்து எடுத்த பேட்ஸ்மேன் தான் போனோம். ஸோ உருவில் பட்டேல்லாம் என்ன பேட்ஸ்மேன் நல்லா தெரியும். ஸோ நல்ல விக்கெட் கீப்பர் நல்லா பண்ணுவார். அடுத்த டோனிக்கு அப்புறம் அவரும் பண்ணுவார். ஸோ இப்போ சஞ்சு சாம்சன் வந்தால் உருவில் பட்டேலுக்கும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், ஆனால் வேறு யாராச்சும் பிளேயரை விட்டுருந்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜடேஜா அத்தனை வருஷம் உள்ளே ஆடினார். 2023 கப் வச்சு கொடுத்தாரு, லாஸ்ட் 2 பாலில் 10 ரன்னு. அவர் விட்டு தப்பு தான். சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4500 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் மட்டும். ரொம்ப வருஷமாக விளையாடுறாரு. இப்போ தான் 30 தான் ஆகுது அவருக்கு. ஸோ இன்னொரு 10 இயர்ஸ் அவரால் இங்கேருந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியுன்றதுக்காக கூட எடுத்துக்கலாம். ஃபார் த ஃபியூச்சர் பர்பஸ்க்காக கூட சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜடேஜா இன்னொரு 5 இயர்ஸ் தான் விளையாடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவருனா இன்னொரு 10 இயர்ஸ் விளையாடலாம். ஸோ அதனால் கூட சஞ்சு சாம்சனுக்கு போயிருக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அது இல்லாமல் விக்கெட் கீப்பராக இருக்கார், இந்தியன் டீமில் இருக்கார். ஸோ அந்த ஒரு ஆர்டர் படி அவரை எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டூபே கொடுக்கறதுக்கான ரீசனாக என்ன பார்க்குறீங்க? டூபே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்தால் தான் நல்லா ஹிட்டிங் போகிறாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் 6 ஓவர் தான். மிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். ஏன்னா டூபே கொடுத்தனா நம்ம ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஜாலியாக ஆட்டு போயிடுவாங்க. கரெக்டு தான், நல்ல ட்ரேடு தான். ஆனால் இருந்தாலும் அவரே சொல்லியிருந்தார், காசி விஸ்வநாத் சாரே சொல்லியிருந்தார், என்ன தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து முடிவு பண்ணியிருந்தாலும் ஜடேஜா ஒரு எமோஷன் ஃபார் சிஎஸ்கே உடைய டீமுக்கு ஒரு எமோஷனாக இருக்கார். ஃபேன்ஸ் எல்லாருமே நிறையா பேர் வந்துட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்ததாக சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே எமோஷனலாக தான் இருக்கும். ஆனால் கிரிக்கெட்டாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ட்ரேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.